அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம் நேர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரபலங்கள், திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இதுபோல பாதுகாப்பு வழங்கப்படுவது வழக்கம்தான் என்றாலும் கூட விஜய்க்கு வழங்கப்பட்டிருப்பது பேசு பொருளாகி இருக்கிறது. ஏன், எதற்கு, எப்போது அவர் இது போன்ற ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தார் என்பதான கேள்விகள் ஒருபுறம் இருக்க, மற்றொரு புறம் இதற்கான அரசியல் பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுக தரப்பில் கே.பி. முனுசாமி பேசும்போது விஜயை தங்கள் பக்கம் இழுக்க பாஜக முயற்சி செய்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியிருக்கிறார். இதற்கு அண்ணாமலையும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து கொண்டிருக்க, இதனை அடிப்படையாக வைத்துதான் இன்னைக்கு நாம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு, கண்காணிப்பா அரசியலா என்ற தலைப்பில் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அரங்கத்தில் நம்மோடு 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். வலதுசாரி திரு டி.டி.எஸ். ரவி அவர்கள், அதேபோல வழக்கறிஞர் திரு சி. அக்னீஸ்வரன் அவர்கள். தொலைத்தொடர்பு மூலமாக நம்மோடு பத்திரிகையாளர் தா. பிரகாஷ் மற்றும் அரசியல் விமர்சகர் சுமன் சீராமன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நால்வருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முதலாவதாக திரு பிரகாஷ், விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகள் தரப்பிலிருந்தும் எதிர்வினையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையில உங்களுடைய புரிதல் என்னவாக இருக்கிறது? உண்மையிலேயே விஜய்க்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்றதுனால ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா, அல்லது இதுல ஏதாவது அரசியல் கணக்கீடு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? விஜய் தான் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டவர்களிலேயே பிஜேபியோடு தொடர்பில்லாதவர் விஜய் தான். ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டிருக்கு, சுப்பிரமணியன் சுவாமிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது இல்லாம கொஞ்ச நாள் ஒரே ஒரு இன்சிடென்ட்ல மட்டும் ஹிந்து ஆபீஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கு. அது ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே உடனடியா அது வாபஸ் வரப்பட்டிருக்கு. இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டவர்கள்ல பாஜக அல்லாத ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல விஜய். இது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். விஜய்க்கு த்ரெட் பர்செப்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றது எதுவுமே தெரியல. ஏன்னா அவரோட ஓட் பர்செப்ஷன் இது வரைக்கும் தெரியல. பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் வழங்கணுமா என்ன? ஒருத்தவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு, பிரபலம் அப்படின்றதன் அடிப்படையில வழங்க மாட்டார்களா? சூப்பர் சூப்பர் கேள்வி. அச்சுறுத்தல் இருக்குதுன்னா விஜயை விட அதிகமான அச்சுறுத்தல் இருக்கிறவர் யாரு தமிழக அரசியல்ல? இன்னைக்கு யார் வீட்டுக்கு எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் திரண்டெழுந்து போய் போராட்டம் நடத்துறாங்க? யார மிக கடுமையா எதிர்க்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, விஜயை விட அதிகமா எதிர்க்கப்படுறது, அதிகமா கண்டிக்கப்படுறது, அதிகமா ட்ரோல் பண்ணப்படுறதும் சீமான் தான். சீமானுக்கு ஏன் வழங்கல ஒய் பிரிவு? சீமானுக்கு வீட்டுக்கே போய் போராட்டம் நடத்துறாங்க. இவருக்கு ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல பேசும்போது முட்டை அடிப்போம்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். த்ரெட் பர்செப்ஷன் ஸ்பேஸ்ல 10 கோடி பேர் பேசுவாங்க, அதுல ஒரு த்ரெட் பர்செப்ஷன் முட்டை அடிப்போம் அப்படின்றதுதான். ஆனா அதை தாண்டி இப்போ சீமானுக்கு ஏன் வழங்கல அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இல்லைங்களா மேடம்? சீமானுக்கு த்ரெட் இருக்கா இல்லையா? சீமானுக்கு எதிராக எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு நடக்குது. பெரியாருக்கு எதிராக அவர் பேச 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 எவ்வளவு பெரிய த்ரெட் அவருக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அவருடைய உயிருக்கே ஆபத்தை ஏற்படக்கூடிய வகையில அவர் என்ன பண்றாரு, 20-30 பவுன்சரோட தான் சுத்துறாரு. சோ அந்த அளவுக்கு த்ரெட் பர்செப்ஷன் சீமானுக்கு இருக்கு. அப்போ இன்னொரு கேள்வி, டெக்னிக்கலா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, இவருக்கு ஜெட் கொடுக்குறாங்க அண்ணாமலைக்கு, அவருக்கு ஜெட் இல்ல, அதுக்கு மேல எக்ஸ் ஒய் எதுவும் கொடுத்தாலும் அந்த பாதுகாப்பை மேற்கொள்றது மாநில போலீசார் தான். அவர் என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு போகும்போது ஒரு 10 பேரை அவர் கூட நிப்பாங்களே தவிர பாக்கி எல்லா பாதுகாப்பையும் செய்யறது மாநில அரசு தான். விஜய் இது வரைக்கும் மாநில போலீசார் கிட்ட எனக்கு பாதுகாப்பு வேணும்னு ஒரு தடவை கூட கேட்கல. அப்போ மாநில போலீசார் அவர் பரந்தூர் போகும்போது பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அவர் வீட்டை விட்டு வெளியில ஆபீஸ்க்கு வரும்போதும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க,
அவருடைய மாநாடு முழுக்க முழுக்க பாதுகாப்பு கொடுத்தது தமிழக போலீஸ் தான். அப்போ தமிழக போலீஸ் கிட்ட விண்ணப்பிச்சுட்டு தமிழக போலீஸ் பரிசீலிக்கல அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து போலீஸ் போர்ஸ் கொடுத்து நாங்க வந்து விஜயை பாதுகாக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னா பரவாயில்ல. எந்த விதமான த்ரெட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவர் கவர்னரை பாக்குறாரு, அங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை பாக்குறாரு. அவர்கிட்ட பர்சனலா இவர் பேசினதா சொல்றாங்க, சொல்லப்படக்கூடிய செய்தி, கேள்விப்படக்கூடிய செய்தி. உடனே இவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. விஜய் வந்து ரஜினிக்கு அடுத்தபடி பாஜகவால் தேடப்பட்ட ஒரு ஆள் விஜய். ரஜினி ஃபெயிலியர் ஆகும் போதே விஜய் வந்து அடுத்தது வருவாரா அப்படின்ற மாதிரி பாஜகவினர் வந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அவர் கட்சியை ஆரம்பிச்ச சூழ்நிலையில இன்னைக்கு 26ல அவர் உதவாகிட்டியும் 29ல உதவுவார் இல்லையா அவரு. 26ல என்ன நடக்குதுன்றது இன்னும் 1.5 வருஷம் டைம் இருக்கு. அப்ப உதவாகிட்டியும் 29ல அவர் உதவுவார் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை கணக்கில் எடுத்துதான் இது வந்து பாஜகவுடைய நேரடி அதிகார மீறல். இப்போ ஜெயலலிதாவோட லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, ஹிந்து ஆபீஸுக்கு வந்து அத்வானி வந்து இதே மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்பொழுது நேரடியா கடிதம் எழுதினாங்க. அந்த நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசோட அதிகாரத்துக்கு உட்பட்டது, அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயத்துல நீங்க தலையிடுறீங்க அப்படின்னு அந்த மாதிரி நேரடியா கடிதம் எழுதின அந்த சிங்கிள் கடிதத்துல அது வாபஸ் பெறப்பட்டது. சரிங்களா? அப்போ இன்னைக்கு நீங்க பாஜக அல்லாத ஒரு பிரமுகர், சுப்பிரமணியன் சாமி பாஜக பிரமுகர், அண்ணாமலை வந்து பாஜக பிரமுகர், இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறத பத்தி தமிழ்நாட்டுல அது பிரச்சனையே இல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாரு திரு அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்படுறதும் அதுவும் மாநில அரசோட த்ரெட் பர்செப்ஷனுக்குள்ளதுதான் மேடம் அது வரும். மாநில அரசு, அவர் முதல்வரா இருந்தாரு, முன்னாள் முதலமைச்சர், அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இங்க என்ன இருக்கு? 2 தடவை வெளியில போயிருக்காரு. இது வரைக்கும் அவர் வெளியில போனதே கிடையாது. 2 தடவை தான் வெளியில போயிருக்காரு. வேற எந்த இயக்கத்தையும் நடத்தினது கிடையாது. எலெக்ஷன்ல கூட நின்னது கிடையாது. அவருக்கு என்ன த்ரெட் பர்செப்ஷன் வந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்து தானாடா விட்டாலும் தன் சதை ஆடும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களோட சதை வந்து ஏன் ஆடுது? சரி, பாஜகவுடைய அஜெண்டா திரு ரவி அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கா? இப்ப சீமான் போன்றவர்களுக்கெல்லாம் சில சர்ச்சை பேச்சுகள் இருக்கு, அவர்களுக்கெல்லாம் கொடுக்காம 2 தடவை வெளியில போன விஜய்க்கு மட்டும் ஏன் பாஜக இப்படி சலுகை தருது அப்படின்னு கேட்கிறேன். நான் பொதுவா பிரகாஷ் சார் சொன்னா ஒத்துண்டுருவேன். அவர் தான் குஜராத்ல போய் அமித்ஷாவை வந்து அண்ணாமலை ஐயா பார்க்க போகும்போது அமித்ஷா இப்படின்னாருன்ற அளவுக்கு உண்மையை கண்டுபிடிச்சு சொன்னவர். அதனால நான் அதை ஒத்துண்டுருவேன். இப்போ கேள்வி என்னன்னா, சீமான் ஐயாவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரா? அதை பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியாது. முட்டையாக நம்ம சொல்லிடுறோம். அவருக்கு வந்து ஏன் கொடுக்கலன்னு கேட்குறோம். டிராஃபிக் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? டிராஃபிக் ராமசாமிக்கு 2 பேர் லோடட் கன் இருப்பாங்க 24 ஹவர்ஸ், 12 மணி நேரத்துக்கு லோடட் கன்னோட இருப்பாங்க. பொதுவாக வை செக்யூரிட்டி அப்படிங்கிறது பெரிய பிஸ்னஸ்மேனுக்கு கொடுப்பாங்க, செலிபிரிட்டிஸ்க்கு கொடுப்பாங்க, ஆக்டிவிஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. யாரெல்லாம் குற்றங்களுக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. இப்போ இந்த வை பிரிவு பாதுகாப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 15லேருந்து 20 லட்சம் ரூபாய் நாம் செலவு பண்ணணும். நாம் அதை ஏற்றுக்கொண்டால் நாம் அதை செலவு பண்ணணும். இந்த சிஆர்பிஎஃப் பர்சன்ஸ் 24 மணி நேரம் மாற்றி மாற்றி இருக்க போகிறாங்க இல்லையா, அதற்கு செலவு பண்ணணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதை ஏற்றுக்கொண்டால் அந்த மாதிரியான பாதுகாப்பு கிடைக்க போகுதுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். ஒன்றும் வேண்டாம், எனக்கு வந்து இங்கே சகஜ நிலைமை இல்லை, விஜய் வந்து எப்படியாவது அரசியல் கூட்டணிக்குள்ளே பிஜேபி கொண்டு வந்துடணுங்கிறதுக்காக அவருக்கு வை பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கருணாநிதி ஐயாவுக்கு அந்த ஜெயலலிதா அம்மா அரெஸ்ட் பண்ணாங்க, அந்த ஐயோ கொள்றாங்களே சம்பவம் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் செட்பிரிவு பாதுகாப்பு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கப்பட்டது, உடனடியாக கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி அவர் எடுத்துக்கல. அப்புறம் இல்லைங்க, அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி மட்டும் முன்னாள் முதல்வர் இல்லாமல் நல்லாள் முதல்வராக இருந்தார், முதல்வராக தான் இருந்தார். அவர் பெரிய மனுஷன், அவர் கொடுக்கணும். ஆனால் எப்ப கொடுத்தாங்கிறதுக்கு நான் சொல்றேன், ஐயோ கொள்றாங்களுக்கு அப்புறம் கொடுத்தாங்கன்னு சொல்றேன். நீங்க சொல்ற அந்த சூழலும் இப்ப இருக்கக்கூடிய சூழலையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? பாருங்க, வை பிரிவு பாதுகாப்புங்கிறது வந்து எந்த ஒரு தேசத்திலும், எந்த ஒரு மாவட்டத்திலும், எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த கேட்டகரிஸ்ல வரக்கூடியவங்க, ஆக்டிவிஸ்ட், பிசினஸ்மேனு, நெட்வொர்க் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுப்பதுங்கிறது யதார்த்தமான ஒன்று.
திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வருகை அறிவிச்சாரு. அவரும் ராகவேந்திரா மண்டபத்துல தான் வந்து ரசிகர்களை சந்திச்சது போன்ற விஷயங்கள் நடந்தது. அதற்கு பிறகு திரு கமல்ஹாசன் வந்தாரு. சோ இவர்களுக்கெல்லாம் இல்லாதது இப்போ விஜய்க்கு மட்டும் இருக்கு நான் அப்படின்னு திரும்ப புரிஞ்சுக்கணுமா? உங்ககிட்ட கேட்கிறேன், ரஜினிகாந்த் ஐயாவிடம் உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? கமல்ஹாசன் ஐயாவுக்கு உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு, ஏன்னா எங்க சோ ஐயாவுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவர் வேண்டான்னு சொன்னார். விடுதலை புலிகள் மேலே அவருக்கு த்ரெட் இருந்ததுன்னு சொல்லும்போது கூட சோ ஐயா வந்து வேண்டாங்க, எனக்கு இந்த செக்யூரிட்டி வேண்டான்னு சொன்னார். அப்படி அவங்க சொன்னாங்களா இல்லையான்னு தெரியாம நம்ம மொட்டையா பேசிடக்கூடாது. ஆனால் பிரகாஷ் ஐயா பேசும்போது மறுத்தார்கள், அனுமதிச்சாங்கன்றதை தாண்டி மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிடும் இல்லையா? அப்ப தெரியாமல போகும். நான் வந்து சும்மா ஒரு செய்தியை வெளியிட மாட்டேன். அந்த மாதிரி இவங்க வந்து இவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன், அவங்க வேண்டான்ட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அது எக்ஸ்போஷர் ஆகிடும். அது தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓ நீ வேண்டான்ட்டியா அவ்வளோ தைரியமான்ட்டு இறங்குறதுக்கு வந்துடும். அது மாதிரி தேவையில்லாத பப்ளிசிட்டி யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, தகவலும் கொடுக்க மாட்டாங்க. அடிப்படையில் இந்த இடத்துல இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த செக்யூரிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்டால், தமிழ்நாடு இப்போ காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு விஜய் ஐயாவுக்குங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் அவர் பரந்தூருக்கு போகும்போது ஏன் வேன்லேருந்து கீழேயே இறங்காமல் அதே வேனில் திருப்பி வந்தார்? ஸ்டாம்பேடுக்காக கூட இது இருக்கலாம். பாதுகாப்புங்கிறது வந்து உயிரை கொள்வாங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அவர் என்ன கனிம வளத்தை பற்றி பேசிட்டாரா அவரை ராத்திரியா கொலை பண்ணுறதுக்கு, அல்லது வேற ஏதாவது சாராயத்தை பற்றி பேசிட்டாரா மயிலாடுதுறையில் சக்குன்னு சரக்குல எடுத்துன்னு குத்துறதுக்கு? அவர் அதெல்லாம் ஒன்றும் பேசலை. அதனால் அவருக்கு வந்து உடனே வந்து வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கறதுங்கிறது ஒரு ஸ்டாம்பேடை தவிர்க்கிறதுக்காக கூட இருக்கலாம். புஷ்பா 2 படம் பார்க்க அல்லு அர்ஜுன் போறாரு, அங்கே ஸ்டாம்பேடில் ஒருத்தர் செத்து போயிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கணுமான்னு கேட்டால் அந்த ஒரு வாரத்துக்கோ 10 நாளைக்கோ கொடுக்கணுங்கிற அடிப்படையில் அந்த முயற்சிகள்லாம் எடுப்பாங்க. ஆனால் என்ஐஏ அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி பேசாதீங்க. ஜெயலலிதா அம்மா இதை வந்து வேண்டாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த காலகட்டமே வேற. உங்களுக்கு துக்ளக்கில் வந்து 31/7/2024 அந்த புத்தகத்தில் வந்து 3 பக்கங்களுக்கு 2006 to 2011 எப்படி குற்றங்கள் அதிகரிச்சது, 2021 எப்படி அதிகரிச்சது, 2001 to 6 எப்படி குறைந்தது, 2011 to 21 எப்படி குறைந்ததுங்கிறத 3 பக்கங்களுக்கு விரிவாக உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கண்கூட தெரிகிற ஒரு விஷயம். இப்போ இன்னொன்று நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவர் வெளியில் வரணுங்கிறீங்க. இவர் வெளியில் வந்தால் என்ன ஆகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உடனே அவர் மொய்க்கப்படுவார், அந்த இடம் ஒரு பெரிய ஸ்டாம்பேட் ஆகும், ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். அப்போ இவர் வெளியில் வரணும்னா இவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது நல்லதுன்னு ஒரு அரசு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. இப்போ என்ஐஏ இங்கே வந்ததுக்கு அப்புறம் எத்தனை விதமான அரசு நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. தொடர்ந்து வந்து இந்த தீவிரவாதிகள் அரசியல் தலையீடுன்றது எதுவும் இல்லை, நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறீங்களா? அரசியல் தலையீடு இருக்கக்கூடாதுங்கிறது உங்களுக்கு சொல்றேன். ஆனா ஒரு பேச்சுக்காக சொல்றேன். இப்ப கஞ்சா கருப்பு வந்து ஒரு இடத்துல ஒரு தகவல் சொல்றாரு, ஒரு கத்துறார், கோவப்படுறார், அப்படியே வச்சுக்கோங்க. அண்ணாமலை ஐயா பேசும்போது கஞ்சா கருப்புக்கே விவரம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சாதாரணமா சொல்றாரு. உடனே நம்ம மாரத்தான் சார் வந்து நம்ம மா சுப்பிரமணியம் ஐயா வந்து என்ன சொல்றாரு, கஞ்சா கருப்பு விஷயத்துல அவர் கிளறினார்னா பாதிப்பு வரும் அவருக்கு தான். இது ஒரு அமைச்சர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா? அப்போ நான் எனக்கு இன்செக்யூரிட்டிங்கிறது வந்து இருக்குங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. அது விஜய்க்கு இருக்குமான்னு கேட்டால் விஜய்க்கு பன்மடங்கு இருக்கும். ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். 2006 to 2011 எந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் அது கலைஞர் டிவிக்கு தான் விற்கப்பட வேண்டும். 2021 எந்த திரைப்படம் வர வேண்டும் என்றாலும் அது குறிப்பிட்ட பிலிம்க்கு தான் வரணும். நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசுவோம். இப்ப நீங்க சொன்ன காலகட்டத்துல அவர் அரசியலே கிடையாது, அவர் அரசியல் கட்சி. இப்ப அவர் அரசியல் கட்சி தலைவர். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா? அரசியல் கட்சி தொடங்கணும்னு ஒரு பலகாலமா நினைச்சிட்டு இருந்தார், செய்யல. ஆனால் இப்ப தொடங்குவதற்கான காரணம் இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் தான் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு விஷயம் சொல்றேன், சிவில் டிசோபீடியன்ஸை மட்டும் நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, மத்திய அரசுக்கு எதிராக பேசி வஞ்சிக்கிறது தண்டிக்கிறதுலாம் பேசி ஒரு சிவில் டிசோபீடியன்ஸை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த ஹியூமன் பாம்ஸ் உருவாவாங்க. அப்ப அச்சுறுத்தல்கள் அதிகமாகும். உதாரணத்துக்காக சொல்றேன், மாநில முதலமைச்சரே மத்திய அரசு இப்படி பண்ணுது கொடுக்கலன்னு திரும்ப சொல்லும் பொழுது அதை திமுகவை ரொம்ப ரசிக்கின்ற, திமுகவை ஆராதிக்கின்ற கருணாநிதி ஐயாவும் ஸ்டாலினையும் ஆதரிக்கின்ற என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு டிசோபீடியன்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. யார் மேல வேணாலும் அது வரலாம். இப்ப சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எனக்கு நான் வந்து பவுன்சர்ஸ் வச்சிருக்கேங்க, எனக்கு இது போரும்னு சொல்லிட்டாரு. அதோட வேலை முடிஞ்சது. அவர்கிட்ட போய் கேட்டாங்களா? சரி, விஜய் கேட்டாரா இல்லையா அப்படின்றது இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நம்ம சொல்லக்கூடாது. குஜராத்ல போய் அண்ணாமலை ஐயா விஷயத்துல அமித்ஷா பார்த்துட்டு வந்தாங்க. நம்ம பேசலாம். திரு சுமன் ஸ்ரீராமன், நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? இப்ப அரசியல் தலையீடெல்லாம் எதுவும் கிடையாது, அரசியல் கணக்கு எதுவும் கிடையாது, இயல்பாக ஒரு பிரபலத்துக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு தான் நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. நீங்க ஏற்கிறீங்களா? நிச்சயமாக இதில் அரசியல் கணக்கு இருக்கிறது, அதுல மாற்று கருத்தே இல்லை. அது எந்த அளவுக்கு அந்த அரசியல் கணக்கு இருக்கிறது என்பதை பற்றி ஒரு விவாதம் நடத்தலாமே தவிர,
நிச்சயம். அதாவது முதல்ல ஒரு விஷயம், அரசாங்கமே ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி கொடுக்கும்போது அதற்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அரசாங்கம் அந்த செலவை ஏற்றுக்கொள்ளும். ஸோ இது சில கேசஸ்ல இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி, மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அவர்களுக்கெல்லாம் சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி வேண்டும் என்று கேட்டால் அதை காசு கட்டி அவங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. திரு அம்பானி அவர்கள், அதானி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் ரிஸ்க் பர்செப்ஷன் பேஸ் பண்ணி அவங்க எவ்வளவு ஸ்டாஃப் வேணுமோ கேட்டு பெற்றுக்கலாம். ஆனால் திரு விஜய்க்கு வழங்கப்பட்டது அந்த மாதிரியான இது இல்லை. தன்னிச்சையாக உள்துறை அமைச்சகம் சொல்கிறது, based on inputs we have received, we are providing the security. ஸோ இது சுமார் ஒரு 12-15 லட்சம் ரூபாய் மாதம் அவர்களுக்கு செலவாக போகிறது. ஸோ எந்த காரணமும் இல்லாமல் ஏதோ இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் இல்ல, எனக்கு அந்த சீமான் எக்ஸாம்பிள் இஸ் வெரி வேலிட். ஏன்னா சீமான் அவர் தினமும் அவரை மிரட்டுறதுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. என்ன பண்றோம் பாரு, நீங்க திராவிடத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு எல்லாம். வேற அவருக்கு கொடுக்கல. அது ரெண்டாவது விஷயம். இந்த த்ரெட் பர்செப்ஷன் என்ன என்று இதுவரைக்கும் குறிப்பிடப்படவில்லை மத்திய அரசு. மூணாவது, திரு விஜய் அவர்களே கேட்டாரா? இந்த நோட்டை, யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி நோட்டை பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியல. இன் ரெஸ்பான்ஸ் டு ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மிஸ்டர் விஜய்னு சொல்லல. ஸோ அவங்க மொட்டையா நாங்க பீரியாடிக்கா பண்ணுவோம் நிறைய பேருக்கு த்ரெட் பர்செப்ஷன் பேஸ் பண்ணி இதன் அடிப்படையில் இது வழங்கப்படுகிறதுங்கிறாங்க. ஸோ அது விஜய் அவர்கள் கிளாரிஃபை செய்யற வரைக்கும் நம்மளுடைய புரிதல் அவர் கேட்காம வழங்கப்படுகிறது. ரைட்டா? ஸோ இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, திரு விஜய் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது, எனக்கு தேவையில்லை செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதை ஏற்றுக்கொண்டா நிச்சயமா அது ஒரு மத்திய அரசு தனக்கு செய்யும் ஒரு ஃபேவர் தான். அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் அது ஃபேவர் தான். ஏன்னா ஒரு 15 லட்சம் ரூபாய் மத்திய அரசு மாதம் அப்கோர்ஸ் விஜய்க்கு 15 லட்சம்ங்கிறது பணம் கிடையாது, அது பெரிய விஷயம் கிடையாது. பட் அரசை பொறுத்த வரைக்கும் 15 லட்சம் ரூபாய் செலவழித்து கிட்டத்தட்ட 12-14 செக்யூரிட்டி மக்களை ஃபுல் டைம் திரு விஜயுடன் நியமிக்க போகிறார்கள். அதன் காரணமாக நிச்சயமா இது ஒரு ஃபேவர். அது என்ன மாதிரி ஃபேவருங்கிறது நீங்க பெரிய ஃபேவரா, இதனால உடனே விஜய் பாஜகவோட கூட்டணி வைப்பாரானா இல்ல, நான் அந்த மாதிரி ஆங்கிள் சொல்லல. பட் அரசு விருப்பப்படவில்லை என்றால் இந்த செக்யூரிட்டி கொடுக்க மாட்டாங்க. சரி, இது விஜயோடைய அமைதிக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதுவரைக்கும் அவர் எந்த ஓபன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. பல விஷயங்கள் அமைதி தானே காக்குறாரு. சோ இதுல மட்டும் அமைதி காத்தாருன்னு இல்லையே. சோ இது வரைக்கும் இல்ல, இது நிறைய பெர்செப்ஷன்ஸ்க்கு வழிவகுக்குது இல்லையா? பாஜகவோட கூட்டணியா, இல்ல பாஜக அவங்களுடைய வடைக்குள்ள கொண்டு வராங்களா போன்ற பல்வேறு பெர்செப்ஷன்ஸ் இருக்கு. இந்த நேரத்துல அவர் எந்த ஒரு விஷயமுமே சொல்லாம அமைதி காக்குறாரு. அது அக்செப்ட், இப்ப நீங்க சொன்ன பெர்செப்ஷன் மாதிரி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரா இல்ல ரிஜெக்ட் பண்றாரான்றதையும் அவர் சொல்லலையே. சோ அடுத்த சில நாட்களில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலாம். அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் சொல்லி ஏதாவது ஒரு அறிக்கை வரலாம். எனக்கு 2 பாயிண்ட் தான். இதை ஏத்துக்கிறாரா ஏத்துக்கலையா, அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இவர் கேட்டாரா கேட்கலையா, இது வரைக்கும் கேட்கலங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஏற்றுக்கொண்டார் என்றால் நிச்சயமாக இது ஒரு ஃபேவர் ஏற்றுக்கொண்டா போல் தான். மூணாவது விஷயம், இதனால் எந்த அளவுக்கு லீவரேஜ், அழுத்தம் பாஜகவிடம் கிடைக்கும் என்றால் பெருமளவில் கிடைக்காது. இது ஒரு நல்லிணக்க ஒரு கெஸ்டர், அவ்வளவுதான். ஜஸ்ட் அவருக்கு நாங்க செக்யூரிட்டி கொடுக்குறோம். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு நடிகர் சுத்து வட்டாரத்தில் இருப்பவர்கள் அவருடைய சொந்த பாதுகாவலர்கள், பவுன்சர்ஸ் வருவாங்க. நம்மளே பார்த்துருக்கோம். திரு விஜயோட மீட்டிங் போகும்போது கூட பவுன்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்று எப்போ மாறுறாருன்னா, ஒரு 2 கமாண்டோ கன்னை தூக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்க அரசியல் கட்சி தலைவர், யூ ஹேவ் அரைவ்ட் as a பொலிட்டிக்கல் லீடர். புரியுதுங்களா? சோ அந்த இமேஜ் இப்போ விஜய்க்கு வந்துடும். கூடவே 2 கமாண்டோஸ், 6 கார்ட்ஸ், 4 கார்ட்ஸோட எங்க வேணாலும் போறாருன்னா யூனிஃபார்ம்ல, நிச்சயமா ஓஹோ இவர் பெரிய அரசியல் தலைவர் அப்படிங்கிற அந்த பர்செப்ஷன். அத விஜய் விரும்புவாரா? அத விஜய் அததான் விரும்புறாருன்னு நினைக்கிறீங்களா? அதான் மௌனம் தானே காத்துட்டு இருக்காரு இது வரைக்கும். அறிவிப்பு வந்தாச்சு, 24 மணி நேரம் தாண்டிடுச்சு. அவர் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒன்றும் த்ரெட்டு கிடையாது, எனக்கு இது மத்திய அரசுக்கு நன்றி, இந்த ஆஃபர் கொடுத்ததுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி, நன்றி,
ஆனால் நான் இதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுன்னா நமக்கு தெரியும். சரி. இல்ல ஏத்துக்கிட்டாருன்னா அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. சரி, அவருடைய அடுத்த கட்ட நகர்வை வச்சுதான் நம்ம குறிப்பிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திரு அக்னீஸ்வரன், விஜய தன் பக்கம் இழுக்கிறதுக்காக தான் ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு அதிமுகவோட திரு கே.பி. முனுசாமி சொல்றாரு. ஏன் இந்த விமர்சனம்? 2014 எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு விஜயகாந்த் அவர்களுக்கு அன்னைக்கும் இதே பாரதிய ஜனதா தானே இந்திய நாட்டினுடைய அரசாங்கத்தை நடத்துச்சு. அவருக்கு ஏன் வழங்கலை? 2, இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறீங்க இது அரசியலா அல்லது கண்காணிப்பா அப்படின்னு. இது ஒரு கண்காணிப்பு அரசியலாகத்தான் நான் பார்க்குறேன். இங்கே பேசும்போது கேட்டாங்க இது அவர் ஏற்றுக்குருவாரா இல்லை அவர் கேட்டாரா? அப்படி ஒருவேளை ஏற்றுக்கிட்டாலும் ஒரு அரசியல் பேசுவாங்க, மறுத்தாலும் ஒரு அரசியல் பேசுவாங்க. ஆனால் சில நிகழ்வுகளை பார்க்குற போது இது எதற்காக அப்படின்றத மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுகிறார். அது இந்தியா முழுவதும் எப்படி அதிர்வலைகளை ஏற்படுச்சுன்னு பார்ப்போம். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆளுநரை போய் பார்க்குறாரு. அடுத்து பரந்தூர் அந்த தளத்துக்கு போகிறாரு, திரும்பி வர்றாங்க. தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான், நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் பார்க்குறாரு, தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறாரு. இவைகள் எல்லாமே இங்க ஏதோ ஒரு சித்தாந்தத்தில் இவர்களுக்கு ஒரு ஏன்னா திமுக அதிமுகவை இங்கிருந்து அகற்றுவதற்கு யாரெல்லாம் நமக்கு துணை புரிவார்கள் அல்லது அதற்கு ஆதரவாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இருக்குமோ? கிடையாது, இருக்கும். 2, இங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்திருக்கிற போது அவர் கேட்டாரா? மாநில அரசுக்கும் இதே பாதுகாப்பு அந்த மாநிலத்துக்குள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் அவங்க பணம் கொடுத்தாலும் இது பண்ணிடலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அரசே ஏற்றுக்கொள்ளட்டோம்னா ஏற்றுக்கலாம். ஆனால் இங்க தேசிய பாதுகாப்புக்கு கீழே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் கொடுக்கிறது என்றால் மாநிலத்தை கேட்டு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, கேட்காமலே கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களோ அவராவது கேட்டாரா? இன்னும் வரைக்கும் விடை தெரியல. ஒய் பிரிவு திரு விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு ஒய் என்றுதான் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சொல்றாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது கொடுத்திருக்கிறாங்களே. அவரும் இவரும் ஒன்றா? புகழ்பெற்ற நடிகர், சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க. ஒரு படம் நடித்தால் 200 கோடி ரூபாய் இல்ல, அதற்கு மேல கூட சம்பாதிக்கிறார். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், அதற்கு முன்னாள் முதலமைச்சர் என்கிற அந்தஸ்து, இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து, அவையும் இன்னும் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கல, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை சந்திக்கல. அப்போ எந்த இடத்தில் ஆபத்து வந்திருக்கிறது என்பதை அவர் சொன்னாரா அல்லது நீங்களாகவே இல்ல வேண்டாம் நம்ம ரஜினியை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எதிர்பார்த்தோம் வரல, நாம் தமிழர் சீமான் நம்ம கூட வரவே மாட்டாரு, அவர் தனியா தான் நிற்பாரு, அதனால அவரை ஸ்பாயில் பண்றதுக்கு தந்தை பெரியாரை பேச வச்சு அவரை இது பண்ணிட்டோம். சரி, ஒருவேளை இப்ப நம்ம நக்கீரன் பிரகாஷ் சாருக்கு உண்மையிலே நாம் தமிழர் சீமான் அவர்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒருவேளை நாளைக்கு அவருக்கு Z+ கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு, ஏன்னா அவருக்கு தான் வீடு முற்றுகை அடைஞ்சாங்கல்ல. ஆக இங்க பாதிப்பின் அடிப்படையில் பாதுகாப்பு வழங்கப்படுகிறதா அல்லது அவர்கள் கட்சியை வளர்ப்பதற்காக நமக்கு யாரெல்லாம் பாதுகாப்பு அரணா இருப்பாங்களோ அவங்களுக்கு இது கொடுக்கணும். சம்பந்தப்பட்ட தாவேகா கட்சியிலிருந்து இப்ப வரைக்கும் எதுவும் சொல்லல. பாஜக தரப்புல இருந்து விமர்சனம் முன்வைக்கிறோம், அவங்க இன்னும் பதில் சொல்லல. ஆனா உடனடியாக அதிமுக ரியாக்ட் பண்றதுக்கு என்ன காரணம்? கே.பி. முனுசாமி செய்தியாளர் சந்திப்புல அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை பத்தி உடனடியா ரியாக்ட் பண்றதுக்கு என்ன காரணம்? ஒரு அரசியல் கட்சி ரியாக்ட் பண்ணதான் செய்யும். நீங்க பரந்தூர்ல ஏதாவது, அது நான் இதா சொல்ல வரல, பரந்தூர்ல என்ன சம்பவம் நடந்தது, பாதுகாப்பு குறைவு தமிழக காவல்துறையால் ஏற்படுத்தப்பட்டதா? அப்படி ஏற்படுத்தப்பட்டிருந்தால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கிறதா?
அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர் தாவேகாவினுடைய தலைவர் இதை கேட்டிருந்தாரா? அப்போ இதை பேசுபொருளாகவே வச்சிருக்கணும். எதுவுமே சொல்லாததுக்கு முன்னாடியே வேகமா ரியாக்ட் பண்றதுக்கு என்ன காரணம்னு கேக்குறேன். தாவேகா இன்னும் கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அதற்கு முன்னாடியே அதிமுக பாஜக தங்கள் பக்கம் இழுக்கதான் இதை பண்றாங்கன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? பொது வாழ்க்கைக்கு வந்ததற்கு பிறகு பேசாமலே இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம தேர்தலையும் நிற்க மாட்டோம், மத்திய உள்துறை நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அதுக்கும் நம்ம பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னால் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறின்னு எடுத்துக்கிறதா? இல்ல நாங்க போய் சேர்ந்தா, இப்போ நடிகர் விஜய் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டால் மக்கள் என்ன நினைப்பார்கள், இதை மறுத்தால் நமக்கு என்ன ஏற்படும் எப்படின்னு கணக்கு போட்டுட்டு இருப்பாரு. ஏன் தெரியுமா? நீங்க பிரசாந்த் கிஷோரை சந்திக்கிறார், அதற்கு முன்பு இதே பின்புலத்தோடு இருக்கக்கூடிய விசிகாவில் துணை பொதுச் செயலாளராக இருந்தவரை போறார், அதோ அர்ஜுன் அங்க போறார். அப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாம் இப்ப வந்து இசட் பிரிவு இது ஒய் பிரிவு கொடுக்கறாங்க. அப்ப இவைகள் எல்லாம் தொடர்புடையதுன்றீங்க? 100% தொடர்புடையது. குறிப்பிட விரும்புறீங்க திரு ரவி? ரெண்டு காரணத்துக்காக. ஏன்னா அதுக்கப்புறம் நடுவுல ஓபிஎஸ் ஐயா போய் ரஜினிகாந்த் சந்திச்சுட்டு வந்தாரு. சீமான் சந்திச்சதுக்கு பிறகு ஓபிஎஸ் ஐயா சந்திச்சுட்டு வந்தார். அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு? ஆனால் 8 புள்ளி கோலம் போட்டு பார்த்தேன், அது எங்க 80 புள்ளி வரைக்கும் போயிடுச்சு. எங்கெங்கயோ போறாரு, எனக்கு புரியல. ரெண்டாவது நான் என்ன கேட்கிறேன், சீமான் ஐயா ஈவே ராமசாமி ஐயா கோலம் போடலாம் தெரியாது, நடந்ததை சொன்னேன். எனக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள்னா அவர் முன்னாள் முதலமைச்சர் இல்லைங்க. சீமான் ஐயா போய் ரஜினிகாந்தை சந்திச்சுட்டு வந்தாருன்னு ஒரு கருத்து சொன்னீங்க. அப்புறம் அங்கிருந்து அப்படியே வேலை வந்து வேற கருத்துக்கு போயிட்டீங்க. இல்ல நடுவில் ஓபிஎஸ் ஐயா கூட போய் சந்திச்சாருன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சீமான் ஐயா ஈவே ராமசாமி ஐயா பற்றி பல கருத்துக்களை சொல்றாரு. ஈவே ராமசாமி ஐயா தான் விஜய அரசியலுக்கே கூட்டிட்டு வந்தார், நீங்க மாநாட்டில் பார்த்துருப்பீங்க. இவர் எந்த கருத்தும் சொல்லலை. ஸோ ஒரு கருத்து சொல்லணுமா வேண்டாமாங்கிறது அந்த அரசியல் தலைவர் எடுக்கிற ஒரு முடிவு. அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. எனக்கு என்னன்னா, விஜயகாந்துக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்களா மத்திய அரசுல இருந்து அப்படிங்கிற கேள்வி கேட்குறீங்க. அப்போ அவர் எப்போ வந்தார்? 2006 வந்தார் அரசியலுக்கு. அப்போ யார் இருந்தா மத்திய அரசுல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு காவல்துறை ஒரு இது பாதுகாப்பு கொடுக்கறத ஏற்றுக்கிறதுக்கே ஒரு நேர்மை வேணும் தெரியுமா? இப்போ நான் எங்க வேணாலும் போவேன். இப்போ சிதம்பரம் ஐயா மாதிரி நான் வந்து திடீர்னு கார் எடுத்துக்கிட்டு போய் பிரபாகரன் ஐயா பாதுகாப்புக்கான காரணங்கள் தானே அடுக்கடுக்கா முன்வைக்கப்படுது. இந்த நேரத்துல இவருக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? இதுல அரசியல் உள்நோக்கம் இருக்கு அப்படின்றதான எதிர்க்கட்சி பாதுகாப்பு வலைய வீசி பாக்குறாங்க. மீன்கள் ஏதாவது சிக்குமா அப்படின்னு திமுக விமர்சனம் பண்றாங்க. இவர் மேல கோபம் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. 40+ பெண்களுடைய வாக்கு அப்படியே இவரிடம் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கோபம் அதிகமாக இருக்கும். சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்லிட்டு சாராயத்துக்கு குத்தின உடனே சொந்த தகராறுன்னு சொன்ன மாதிரி இதுல ஏதாவது ஒரு தகராறுன்னு சொல்லிடுவாங்க. அது விசாரணையின் முடிவுல தான் தெரியும் நமக்கு. இல்ல எதுக்கு ஒரு சம்பவம் நடந்து விசாரணை நடக்கணும்? சம்பவத்தை தடுத்துட்டா வேலை முடிஞ்சது. பாதுகாப்பை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நேர்மை வேணுங்கிற விஜயகாந்த் ஐயா அதை வேண்டாம்னு சொல்லி இருந்திருக்கலாம். மத்தவங்க எத்தனையோ பேர் வேண்டாம்னு சொல்லி இருந்திருக்கலாம். சம்பவமே நடக்கல, வேண்டாம்னு சொல்லி இருக்கலாம்ன்றீங்களா? அதுக்கு ஆதாரம் இல்ல. இப்போ விஜயகாந்த் ஐயாவே இல்ல உங்ககிட்ட சொல்றதுக்கு, ஐயா என்ன கேட்டாங்க நான் தான் வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றது மாதிரி. இப்ப பிரபாகரன் வந்து போய் பார்த்தாருன்னு சொல்றீங்களா? பிரபாகரனும் இல்ல, சிதம்பரம் ஐயா தான் சொன்னாரு. பிரபாகரனும் இல்ல, சிதம்பரம் ஐயா இருக்கு. அவர் தான் சொன்னாரு நானே வண்டி ஓட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாரு. அப்போ ஒரு பாதுகாப்பு வேண்டும்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் வேண்டான்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும், ஒரு நேர்மை வேணும். அது விஜயிடம் இருந்தா பாராட்டுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்க. நாளைக்கு ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அதுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிச்சீங்கன்னா ஒரு ராணுவ அதிகாரியை நடு ரோட்ல வெட்டி கொலை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கேட்டா அது மாமன் சித்தப்பா தகராறு. அசம்பாவிதங்கள் நடக்க கூடாது அப்படின்றதா எல்லாருடைய எண்ணம். அந்த மாதிரி பாதுகாப்பு எல்லாருக்கும் வழங்கப்படுது அப்படின்றது நடு ரோட்ல ஒரு சம்பவம் நடக்குது, உடனே 3 என்கவுண்டர் நடக்குது. எதனால நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? இந்தியாவின் முப்படைகள் தளபதி பிபின் ராவத் அங்க இது பண்ணாரு, அதுக்கு என்ன பண்றது? நான் வரேன் திரு பிரகாஷ். அது தமிழ்நாட்டுல தானே அவரு இங்க இருந்தாரு, ஊட்டியில நீலகிரியில. ஒரு சம்பவம் நடந்ததை பற்றி இந்தியாவின் முப்படைகளின் தலைவர் எங்க அவரை யார் கொண்டாங்கன்னு தான் நான் பார்க்கணும். அப்ப நீங்க சஞ்சய் காந்தி வரைக்கும் போவீங்க. அதுதான் நீங்க தெளிவுபடுத்தணும். விஜய் ஐயாவுக்கு ஒய் பிரிவு கொடுத்தவங்க சஞ்சய் காந்தி ஐயாவுக்கு போவீங்களா? இப்ப இருக்கிற விஜய்க்கு கொடுத்தீங்கல்ல, புதுக்கோட்டை ஜவஹர் அலிக்கு ஏன் இது பண்ண? அதெல்லாம் தெரியாது. ஆக்டிவிஸ்ட் புதுக்கோட்டை ஜவஹர் அலிக்கு எப்படி கொடுக்க முடியும்? திமுகல இருந்து திமுகவை மீறி ஒரு பாதுகாப்பு எப்படி கொடுக்க முடியும்? உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பே இல்லையே. ஏன் உள்துறை வெட்டி கொண்டுட்டு ஒருத்தன் அரசு கொடுக்காதா? ஜவஹர் அலியை வெட்டி கொண்டு விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஒருத்தர் அழகா வந்து அரெஸ்ட் ஆறாரு.
திமுகவை மீறி எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறது எனக்கு சரி, தெரியலையே. அசம்பாவித சம்பவங்கள் தமிழகத்துல நிகழக்கூடாது அப்படின்றதா எல்லாருடைய அவ்வளவுதான். கூட. ஆனால் அது எல்லாருக்கும் சமமாக வழங்கப்படுகிறதா அப்படின்ற கேள்விதான் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. கேட்டவங்களுக்கு எல்லாம் சமமாக சரி, வழங்கப்படணும். விஜய் கேட்டார் தகுதி அப்படின்றதான் மிகப்பெரிய இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேள்வி இருக்கு. சமமாக நான் வழங்கப்படணும். வரேன் திரு ரவி. திரு பிரகாஷ், இதுல கண்காணிப்பதற்கான ஒரு முயற்சி தான் இது அப்படின்னு திமுக தரப்புல இருந்து திரு ரகுபதி அவர்கள் பேசியிருக்கிறாரு. விஜயை தங்களுடைய வலைக்குள்ள சிக்க வைக்கணும், அதனை கண்காணிப்பதற்காக மத்திய அரசு அமைப்பே அங்க உள்ள இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு ஆங்கிள்லயும் பார்க்க வேண்டியது இருக்கா இந்த விஷயத்தை? இல்ல அது தப்பான ஆர்குமெண்ட். ரகுபதி சொல்றது கண்காணிப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கு, நிறைய பெகாசஸ் சாப்ட்வேர் இருக்கு, உளவுத்துறை இருக்கு. விஜய் எல்லாம் இவ்வளவு நாள்ல கண்காணிப்பு வளையத்துல எல்லாம் இல்லாம இருக்க மாட்டாரு. அவர் எல்லாத்தையும் கண்காணிப்பாங்க. அவர் எங்க போறாரு, எப்படி வர்றாரு, யார் கூட போறாரு, யார் யார் அவங்க வீட்டுக்கு போறாங்க, அவரோட குடும்ப சூழ்நிலை என்ன, அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி வாழ்றாரு, யார் யார் அவருடைய கூட இருக்காங்க, அவங்க கட்சிக்குள்ள டெய்லி நடக்கிறது என்ன, அந்த கட்சி எப்படி இயங்குது, இதெல்லாமே மாநில உளவுத்துறையுடைய கண்காணிப்புல ஆல்ரெடி இருக்கும். எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே எங்களுடைய போன்களே முழுக்க முழுக்க டேப்ல தான் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு 20-25 வருஷம் நான் கூட சொல்லுவேன் என் மனைவி கிட்ட, எப்பா திட்டுறதுன்னா போன்ல திட்டாத, நேர்ல வந்தா திட்டு, மூணாவதா ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ கண்காணிப்பதற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அவர் பிரசாந்த் கிஷோரை பாக்குறாரு. அவர் 15% 20% ஓட்டு விஜய்க்கு இருக்குதுன்னு சொல்லி அவர் எதை வச்சு சொல்றாருன்னே தெரியல. இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க, எக்ஸாம் எழுதுனா நல்லா படிச்சு பாஸ் ஆனா அந்த மாணவனை நல்ல மாணவன் சொல்லலாம். அந்த மாணவன் எக்ஸாமுக்கே ஆப்சென்ட் ஆகும். பாராளுமன்ற தேர்தல் ஆப்சென்ட். இப்போ ஒரு அரசியல்வாதிக்கு எக்ஸாம் எது? உங்களுக்கு தேர்தல்கள் தான் ஒரு அரசியல்வாதிக்கு மிக சிறந்த எக்ஸாம்பிள். ஏன்னா நீங்க மக்கள் கிட்ட போறீங்க, உங்களுடைய செயல்களோட விளைவுகளை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. பாராளுமன்ற தேர்தலின் போதும் விஜய் மக்கள் கிட்ட போக தயங்கிட்டார். சரி, அதை விடுங்க, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையாவது போவாரானா அங்கேயும் போல. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டார் இல்லையா, என்னோட இலக்கு 2026 தான்றத ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. சரி, ஆனா என் கேள்வி என்னன்னா, அவரோட இலக்கு 2026 தான், அதுல நான் மாற்றி கருத்துக்கு வரலங்க. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, அவருக்கு 20% வாக்கு இருக்குன்னு பிரசாந்த் கிஷோர் எப்படி சொல்றாரு? அது அடுத்த நாளே பத்திரிகை செய்தி ஆகுது. ஒரு பத்திரிகை செய்தி இல்ல மேடம், எல்லா பத்திரிகையிலையும் செய்தி, எல்லா ஊடகத்திலையும் பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு 20% வாக்கு இருப்பதாக சொன்னார் அப்படின்னு. அப்போ அந்த செய்தி, அதுக்கப்புறம் அவரு போய் கவர்னரை பார்த்தாரு, கவர்னருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை பார்த்தாரு, அதெல்லாம் பார்த்தாரு, வந்தாரு. இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா Y+ பாதுகாப்பு, அவர் வெளியவே போல, ஓடாத இது வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் வந்ததுக்கு அப்புறமா Y+ பாதுகாப்பு. அப்போ இது வரைக்கும் ஓடவே ஓடல இந்த குதிரை. அதுக்கு தேர்தல் வியூக அமைப்பாளர்களே 3 பேர் வந்துட்டாங்க. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர், இன்னொருத்தர் அவர் கூடவே இருக்காரு ஜான் ஆரோக்கியம், 3 பேர் வியூக அமைப்பாளர்கள். அப்புறம் திடீர்னு பார்த்தா Y+ பாதுகாப்பு அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வரும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஷோக்கு முன்னாடி ஹைப் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹைப்பை ஏன் கிரியேட் பண்றாங்க? அப்போ இவங்க யாரோ சம்படி, அவருக்கு ஹெல்ப் பண்ற சம்படி அவர்கிட்ட இருந்து ஏதோ எதிர்பார்க்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பார்வையா நான் அதை எடுத்துக்கிறேன். திரு சுமந்த், யார் யார் விஜயை சந்திக்க வருகிறார்கள் போகிறார்கள் என்பதை கண்காணிப்பதற்காக இந்த முயற்சியா அப்படின்ற ஒரு கூற்றை திரு ரகுபதி அவர்கள் முன் வச்சிருக்காரு. அப்படிதான் பார்க்கணுமா? அது ரொம்ப ஒரு சைல்டிஷ் அப்சர்வேஷன். ஏன்னா இன்னைக்கு பிளெயின் க்ளோத்ஸ்ல காவல்துறையினரை வைத்து யார் விஜயை சந்திக்கிறார்கள், விஜய் யாரிடம் பேசுகிறார்கள்ங்கிற வரைக்கும் எல்லாமே காவல்துறை மூலமாக, இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவர்களுக்கு எல்லா செய்தியும் கிடைத்துவிடும். ஸோ இதுக்காக நீங்க ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி கொடுத்து ஆர்ம்டு கமாண்டோஸ் வச்சு தான் நீங்க இவர் யாரை சந்திக்கிறாரு, யாரோட போன்ல பேசுறாருன்னு சொல்வது அபத்தம். அதெல்லாம் தேவையே கிடையாது.
ஏற்கனவே அந்த இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கும். இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன், இவர் யாரை சந்திக்கிறார், என்ன பேசுகிறார் வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அட் சம் பாயிண்ட் இந்த சர்வேலன்ஸ்ல வருவாங்க. பிரிடாமினண்டா எதிர்கட்சியில இருக்கும்போது ஆளுங்கட்சி சார்பாகவே வந்து அவங்க போன்ஸ் எல்லாம் டேப் பண்றது, இதெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த காரணத்திற்காகத்தான் விஜய் வந்து அவங்க ஒய் கேட்டகரி கொடுக்கணும்னு சொல்றதே வந்து இட்ஸ் ரிடிகுலஸ். இது நான் வந்து அதை ஏத்துக்கல. சரி, இந்த ஒய் சொல்லுங்க 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 சொல்லுங்க. இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு விவகாரத்தை அதிமுக எப்படி அணுகுது அப்படின்றது உங்களுடைய கருத்தா இருக்கு? அவங்க உடனடியாக ரியாக்ட் பண்ணாங்க போன்ற விஷயங்கள் இருந்தாலும் பாஜக தாவேகா அப்படின்றத அதிமுக ஆங்கிள் இருந்து எப்படி பார்க்கலாம்? இல்ல, இது அதிமுகவுடன், அதாவது பாஜகவுக்கும் நன்றாக தெரியும். இது அதிமுகவுக்கு ஒரு சிக்னல், நாங்க விஜயை இழுக்க முயற்சிப்போம் அப்படிங்கிறது. ரெண்டாவது, பாஜகவுக்கும் தெரியும் விஜய் தான் அதிமுகவினுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ். கூட்டணிக்கு விஜய், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அது நடக்கவில்லை என்றால் பாஜக. சோ பாஜக தான் ஐசோலேட் ஆகி விடக்கூடாது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்துருச்சுன்னா பாஜகவின் நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் தனித்து விடப்படுவார்கள். ஏதோ ஒன்று ரெண்டு சின்ன சிறிய கட்சிகள் இருக்கலாம், பட் கிட்டத்தட்ட தனித்து விடப்படுவார்கள். அதை தவிர்ப்பதற்கு ஒருவேளை ஒரு மெகா கூட்டணி என்று பேச ஆரம்பித்தால் பாஜக பிளஸ் விஜய் வந்து உடனே பாஜகவோட கூட்டணி வைப்பாரா? கொள்கை எதிரின்னு அறிவிச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு அவங்களோட கூட்டணி வைப்பாராங்கிறது வெரி வெரி அன்லைக்லி. ஆல்ரெடி மாநாட்டுல அப்போஸ் பண்ணி தானே பேசியிருக்காரு, கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு. கரெக்ட். அப்ப நெருங்குவாரா பாஜக கூட? நெருங்குவதற்கான வாய்ப்பு வந்து மிகவும் குறைவு. ஆனால் அரசியல்ல எதுவுமே வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது 100க்கு 100. ரெண்டாவது, ஒருவேளை இந்த தேர்தல் திமுகவை வீழ்த்துவதற்கான நடத்தப்படும் தேர்தல், அதுல நம்ம எல்லோரும் ஒன்று சேர்வதில் தவறில்லை. ஒருத்தர் நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், திமுகவை வீழ்த்தி விட்டு பார்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஆங்கிள் ஒரு பிச்சு பாஜக முயற்சி செய்து அதற்கு ஒரு வேளை ஒரு மெகா கூட்டணி வந்தால் உறுதியாக வெற்றி பெற்று விடுவார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அத்தகைய மெகா கூட்டணி உருவாகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. பாஜகவினுடைய முயற்சி தான் ஓரங்கட்டப்படக்கூடாது. ஒருவேளை விஜய் அதிமுக பக்கம் சென்று விட்டால் நாங்கள் ஓரம் கட்டப்பட்டு விடுவோம், தனிமைப்படுத்தப்படுவோம், வேற யாரும் இருக்க மாட்டாங்க பெரிய கட்சிகள் கூட்டணிக்கு. அந்த கவலை நிச்சயமாக பாரதிய ஜனதாக்கு இருக்கிறது. இந்த ரெண்டு தான் இதற்கு காரணம் என்று நான் கருதுகிறேன். சரி, திரு அக்னீஸ்வரன், பாஜக தாவேகாவை நெருங்குவது அதிமுகவுக்கு சிக்கலா? யாரை வேண்டுமானாலும் நெருங்கலாம், விரும்பலாம். ஆனா அது சாத்தியக்கூடிய ஒன்றா அப்படின்னு தான் பார்க்கணும். நடிகர் விஜய் அவர்கள் தாவேகாவினுடைய தலைவர், இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர்களுக்கு இளைஞர்கள் செல்வாக்கு இருக்கிறதா? இருக்கிறது. அதை நம்ம விக்கிரவாண்டிகளை கண்கூடாக பார்த்தோம். அதிமுகவை அவர் விமர்சிக்கவும் இல்லை, அதையும் பார்த்தோம். அப்ப நீங்க பத்திரிகையாளர்லாம் போய் அதிமுக விமர்சிங்கன்னு சொல்லுங்க. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்படி கேட்கிறேன் மேடம், நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. அதிமுக பத்தி விமர்சிக்கல, சரி. அவருக்கு வழங்கப்பட்ட ஒய் பிரிவை பத்தியும் பேசலையே. இதை யாராவது கேட்டீங்களா? போய் கேளுங்க. அது இன்னும் ஒரு விளக்கம் கொடுக்கல, அதுதான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதற்கு விளக்கம் கொடுப்பார். கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வியும் நீங்க ஒய் பிரிவு ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்வியும் ஒன்னாயிட முடியுமா? அரசாங்க இயந்திரம் என்பது வேற, கூட்டணிங்கிறது உங்க அரசியல் கட்சி கொள்கைகளை சொல்லி இவருக்கு எத்தனை வாக்குகள் வரும், இதனால் நமக்கு பலம் பெறுமா, இவரை திரு விஜய் அவர்களை கூட்டணி சேர்த்தால் 2026 18% நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ எடுத்தது அடுத்து அதிகமாகுமா என்கிற அரசியல் கணக்கு வேற. ஆனால் ஒய் பிரிவு என்பது 15 லட்சம் ரூபாய். நீங்க எஸ்பிஜி இந்திய நாட்டினுடைய பிரதமருக்கு ஒரு மாதத்திற்கு 592 கோடி, 3000 பேர் இருப்பாங்க. இசட் பிளஸ் அது வேற. அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் என்று சொன்னால் அதுக்கு மாநில அரசு கொடுப்பது மாநிலத்திற்குள், இந்தியா முழுவதும் உள்துறை அமைச்சகத்தின் கண்காணிப்பில் கீழ் இருக்கிற ஒருத்தருக்கு கொடுக்கறீங்கன்னா அவர் மாநிலத்தில் வெற்றி பெற்றாரா அல்லது வெற்றி பெற போகிறாரா என்று நினைச்சு கொடுத்தீங்களா? அப்படின்னா 3 முறை முதலமைச்சராக இருந்த 2 மாநிலங்களில் ஆட்சியை பிடித்த ஆம் ஆத்மிக்கு இப்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? திரு ரவி பதில். விஜய் அவர்கள் கட்டுற டாக்ஸினுடைய அமௌண்ட் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். 15 லட்சம் ரூபாங்கிறது ஜுஜுபின்னு உங்களுக்கு அப்பவே புரிஞ்சிடும்.
ஒரு மனிதரால் இந்தியாவுக்கு வருமான வரி இத்தனை வருகிறது, சும்மா கூட்டல் கழித்து கணக்கு போடுறதாக இருந்தால் கூட. அடுத்தது அவர்கிட்ட வந்து 15லேருந்து 20% வாக்கு இருக்குன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டாரு. உடனே அமித்ஷா ஐயோ அந்த வாக்கெல்லாம் நான் தான் வாங்கணும்னு பிரிவு பாதுகாப்பு கொடுத்துட்டாருன்ற மாதிரி நீங்கள் பேசுவீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே என்னுடைய கருத்தில் சொல்லிட்டேன். பெண்கள் வாக்கு கண்டிப்பாக விஜயிடம் போகும். அதிமுக திமுகவில் இருக்கக்கூடிய 40+ இருக்கக்கூடிய பெண்கள் வாக்கு போகும். ஐயநாதன் ஐயா வெளியில வந்து என்ன பேட்டி கொடுத்தாரு உங்ககிட்ட? பாஜக இருந்து போகாதா? இல்ல, பாஜக சித்தாந்த ரீதியான வாக்குங்க, அதுக்கும் மற்றதுக்கும் சம்பந்தப்படுத்தவே வேண்டாம். அதை நான் வந்து கம்மி ஜாஸ்தின்ற அடிப்படையில் சொல்ல, இது சித்தாந்த ரீதியான வாக்குகள்ங்கிறதோட நான் நிறுத்திக்கிறேன். திமுகவுக்கு பெரிய 12 கோடி செலவு பண்ணா நிறைய வாக்குகள் வரத்தானே செய்யும். ஆனா கொள்கை அடிப்படையில் தான் அவங்களாம் வாக்கு போடுறாங்க. ஆனா பெண்கள் அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன். பெண்கள் விஜய் வந்தா நல்லது, ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும்னு அவங்க டக்குன்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கிறதுக்காக சொல்றேன். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான உதாரணம் சொல்றேன். அதாவது ஐயநாதன் ஐயா வெளியில வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் போய் விஜயை பார்த்தேன், பார்த்துட்டு எங்க நீங்க எடப்பாடி ஐயா முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன், அது பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குன்னு அவர் சொன்னாரா இல்லையா? அப்படி சொல்லியிருந்தா அவர் அதிமுகவோட தானே விஜய் பேசுறாரு. வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்து எப்படி அவரை போய் கடத்திட முடியும்? கேள்வி வேண்டாமா? இதெல்லாம் நடந்த விஷயம் தானே, இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயம் தானே. இன்னொன்னு சொல்லிடுறேன், ஒரு சின்ன 2 முக்கியமான பாயிண்ட். அதிகாரப்பூர்வ உறுப்பினரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஐயநாதன் அவருடைய சர்க்கிள்ல இருந்தவர், நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதோட ரொம்ப சுருக்கமா முடிச்சுக்கிறேன். வேலூர்ல வந்து இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஆண் பெண் யாராவது வந்தா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எதுக்கு விசாரிக்கிறாங்க, யாரு என்னன்னு ஏன் விசாரிக்கிறாங்க? ஒரு தவறு நடந்துடக்கூடாது, மாநிலத்தில் நிறைய பாலியல் தொல்லைகள் வருகிறதுங்கிறதுக்காக பண்றாங்க. அந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை அப்ப இவ்வளவு நாள் காதலை ஊக்குவித்தேன், இன்னைக்கு மட்டும் நான் காதலை தடுக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தமா? அப்படி கிடையாது. ஆனா கோயம்புத்தூர்ல என்ன ஆகுதுன்னா, தீகா என்ன பண்ணுது, ஒரு போராட்டம் நடத்துது. இந்த காதல் ஜோடிகள்லாம் முத்தம் கொடுத்துப்பாங்கன்னு ஒரு போராட்டம். இந்த மாதிரி என்ன முன்னாடி பாயிண்ட்டுக்கு தான் வரேன். சிவில் டிசோபீடியன்ஸை கிரியேட் பண்ண உயிர் பாதுகாப்புகள் மோசமா வரும். ராணுவமே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தங்கள் வரும். அந்த மாதிரி சூழல் உருவாகுதா அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி தான் கண்டிப்பா வரும். உங்ககிட்ட நான் பதில் கேட்கிறேன். ஒரு திரு அக்னீஸ்வரன் முன்னதாகவே குறுக்கிட விரும்புனீங்க, உங்களோட இறுதி கருத்தோட சுருக்கமா. அவைக்காவினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இந்த ஒய் பிரிவை பற்றி மௌனம் காக்க 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 சந்தேகங்கள் பெருகும். அதனால் நாளை மறுநாளோ கண்டிப்பாக அது சம்பந்தமான விளக்கம் கொடுப்பார். நீங்கள் என்னதான் ஒரு கூட்டணி கட்சியை நீங்கள் உருவாக்க நினைத்தாலும் இங்கே சித்தாந்த சிதைவு ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு முயற்சிக்கிறது. ரெண்டாவது, 2026 யார் என்னென்ன சித்தாந்த போர் நடத்தினாலும் அது தெரிஞ்சு போயிடும். நண்பர் பேசும்போது சொன்னார், டிடிஎஸ் ரவிச்சந்திரன் பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டுக்கு இராணுவமே தேவைப்பட்டாலும் நாங்கள் வந்துருவோம் அப்படின்னாரு. தமிழ்நாட்டுக்கு இராணுவம் தேவைப்படுகிற அளவுக்கு இங்கே தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று பொருள் இல்லை. அதை புரிஞ்சுக்குங்க. இராணுவம் எப்போ தேவைப்படுதுன்னா, மிக்ஸாம் புயலில் சென்னையை சுற்றி 4 மாவட்டம் தத்தளிச்சிச்சே, அப்போ வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்படிதான் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம், எங்களுக்கு தமிழக அரசுக்கு தேவை ராணுவம் தேவையில்லை, தர வேண்டிய நிதி வந்தாலே மத்திய அரசுக்கு பாராட்டுகளும் நிம்மதியும், உங்களுக்கு பாஜகவுக்கு வாக்கு சதவீதமும் உயரும். ஆக சித்தாந்தத்தை போட்டு கொடையறதை விட்டுவிட்டு இங்க நிதியை கொடுத்து வளர்ச்சியை கண்கூடாக தமிழக மக்களுக்கு காட்டுங்கள் என்பதான் என் பார்வை. ஒய் பிரிவு, இசட் பிரிவு, இசட்+ அதெல்லாம் இருக்கட்டும். மக்களுக்கு பாதுகாப்புனா அவங்க ரத்தத்தை உறிஞ்சுற ஜிஎஸ்டியை குறைச்சாலே உங்களுக்கு கோடான கோடி. தூத்துக்குடியில வந்து காப்பாத்தினது ராணுவம் தான் நினைக்கிறேன். திமுகவை சென்னைக்கு வரலையே, திமுகவை மூழ்கி போச்சு, அப்படியே யாரும் வரல. திமுகவை சார்ந்த அக்னீஸ்வரன் ஐயா பேசும்போது எனக்கு 2 விஷயம். அதிமுகவை சார்ந்த அக்னீஸ்வரன் ஐயா பாஜகவின் சேர்த்து சொல்லிக்கோங்க, தாவைக்காவும் சேர்த்து சொல்லுங்க. சீமான் ஐயா வீட்டுல போய் நீங்க போராட்டம் நடத்தல, வெளியில தான் நடத்துனீங்க. ஆனா நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் போது உதயநிதி என்ன சொல்றாரு, அதிமுக இருக்கிறவங்க வரணும், நம்ம பிரதமர் வீட்டுக்கு எதிராக போய் போராட்டம் நடத்துவோம். இது என்ன வீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துறது? பிரச்சனை அரசு சார்ந்த ஒரு விஷயம் அல்லது நீதிமன்றம் சார்ந்த விஷயம். இந்த சிவில் டிசோபீடியன்ஸை நீங்க வளர்த்து விடத்தான் இந்த மாதிரி ஒரு தூண்டுதல் பேச்சுக்களை கொடுக்கத்தான் வன்முறை அதிகமாகும். அப்பத்தான் ராணுவம் வரணுங்கிற அடிப்படையை சொன்னனை வழிய, தூத்துக்குடிக்கு வந்ததும் ராணுவம் தான், வேளச்சேரியிலிருந்து சுத்தமா எல்லா பக்கமும் காப்பாற்றதுக்கு வந்ததும் ராணுவம் தான். அவங்க தான் எப்போதும் வருவாங்கிறத நீங்க என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கே சில விஷயங்களில் வந்து முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும்ங்கிற அவசியம் எந்த ஒரு நியாயமான அரசுக்கும் இருக்கும். அதைத்தான் அந்த பிஜேபி செய்தது. ஒரே ஒரு நாள் தான், நாளைக்கு அவர் மறுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, மேட்டர் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த விஷயம் ரெஜிஸ்டர் ஆகும் மக்கள் கிட்ட. இல்லைங்க கொடுத்தாங்க, அவங்களுக்குள்ள கூட்டணி ஏதோ இருக்குது.
யார் கூடயோ எதுக்கோ கூட்டணி இருந்துகிட்டே இருக்கு. திமுகவுக்கு மட்டும்தான் கூட்டணி எல்லாம் கொள்கை பிடிப்பா இருக்கு, மற்றதெல்லாம் இதுக்காகத்தான் இருக்குங்கிற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணாதீங்கிற. அவர் முதல்ல எதிர்ப்பை சொல்லட்டும், தேவையா இல்லையான்னு சொல்லட்டும். ஒரே ஒரு வரி, ஒரு பாதுகாப்பை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அரசியல் தலைவருக்கு நேர்மை வேண்டும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இது இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். திரு சுமந்த், உங்களோட இறுதி கருத்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரு விஜய் அவர்கள் கிளாரிஃபை பண்ணணும், இது ஏத்துக்க போறாரா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை ஏற்றுக்கொண்டார் என்றால் நிச்சயமாக அந்த கடும் எதிர்ப்பு பாஜகவுக்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது வேறு ஒரு சிக்னலை பாஜகவுக்கும் அனுப்பும். ஆனால் முழுமையாக பாஜக விஜயை இந்த ஒரு நல்லிணக்க கெஸ்டர் மூலம் தங்கள் பக்கம் இழுக்க முயற்சி வெற்றி பெறும் என்று நான் கூறவில்லை. முயற்சிக்கு ஒரு முதல் படி ஆக நான் பார்க்கிறேன். அதோடைய முதல் படியா தான் இந்த ஒய் பாதுகாப்புன்றீங்க. திரு பிரகாஷ், உங்களுடைய இறுதி கருத்து. அதாவது விஜய் வந்து ஏத்துக்கிறாரா இல்லையா, மறுக்க போறாரா, நேர்மை வேணும் அது வேணும்னு சொல்லி ஒரு விவாதத்துல பெண்கள் வந்து ரெடியா இருக்காங்க விஜய்க்கு ஓட்டு போட. பெண்களுடைய மேஜர் இன்க்ளினேஷன் வந்து இப்ப ரீசெண்டா வெளியிட்ட ஒரு சர்வேல டுவர்ட்ஸ் டிஎம்கேன்றது ஒரு கவனத்துக்கு வர சார். இப்போ இல்லாம மெகா கூட்டணின்னு ஒண்ணு மிகப்பெரிய கனவு காட்டுறாங்க. அதாவது திமுக ஆட்சி வீழணும், திமுக ஆட்சிக்கு எதிரான அலை அடிக்கணும், விஜயும் அதிமுகவும் பாஜகவோடு சேரணும், ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்கணும், அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மெகா கூட்டணிக்கான ஒரு ஆஃபர் தான் இந்த விஷயம். விஜயும் முழுக்க முழுக்க கொள்கை சார்ந்த ஒரு ஆள் இல்லை. அம்பேத்கரை அமித்ஷா பேசின உடனே எதிர்த்தவரு, பெரியாரை பத்தி பேசினா அவர் கண்டுக்காம விட்டார். பெரியாரை பத்தி 7 விமர்சனங்களை அவர் கண்டுக்காம விட்டார். அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு இதே புதிய தலைமுறை டிபேட் ஷோல தான் வந்து விவாதம் வந்து அதை அறிவிச்சார். அதுக்கப்புறம் அதே அந்த டிபேட் ஷோல பேசின ஐயனார் தான் வெளியில வந்து பேசுறாரு, அதிமுகவோடும் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். சோ விஜய் வந்து பக்கா கமர்ஷியல் சப்ஜெக்ட். அவர் வந்து கமர்ஷியலான விஷயங்களுக்கு தான் வர்றாரு. இந்த ப்ரமோஷனும் இந்த செக்யூரிட்டியும் கூட ஒரு கமர்ஷியல் ப்ரமோஷன் தான். சரி சரி, இதுவும் ஒரு விளம்பர நோக்கத்துக்காக செய்யப்பட்டது அப்படின்றது ரொம்ப சுருக்கமான நேரம். ரொம்ப சுருக்கமா சொல்றேன். திமுகவுடைய ஆதரவு வாக்குகளைத்தான் சீமான் ஐயாவாலும் விஜய் ஐயாவாலும் பிரிக்க முடியும். எதிர் வாக்குகள் கண்டிப்பா அண்ணாமலை பக்கம் தான். இது உங்களோட இறுதி கருத்தா கூட்டணியா வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சரி, நேர்பட பேச நிகழ்ச்சி இதோடு நிறைவடைகிறது. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, பங்கேற்ற விருந்தினர்களுக்கும் நன்றி. இணைந்திருங்கள் புதிய தலைமுறை. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன